இந்த 4 மாடி கட்டுறம் கட்டுக்கு இந்த 4 வரி பாட்டு தான் எங்களுக்கு. விடிய காலம் எழும்பி இதே பாட்டை தான் பாடுவோம், திரும்ப திரும்ப பாடுவோம். கேட்குறவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். நான் லெஃப்ட் சைடில் ஒரு லேடி இருந்தாங்க. இந்த பாட்டை கேட்டு கேட்டு அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ பாடலை கேட்கும்போதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன உண்டாகும்? எரிச்சலும் கோபமும் உண்டாகும். சுவிசேஷத்தை கேட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகும்? அடி வயத்தில் பாம்புகள் இருந்து ஆகிடும். ஹல்லேலூயா. இங்கே வந்தால் எல்லா பாம்பையும் தீர்த்துருவோம். ஹல்லேலூயா. அப்போது சொல்லிகிட்டே இருந்தார், நாங்கள் பாடிட்டே இருப்போம், அவள் திட்டிகிட்டே இருப்பாள், சத்தம் போட்டு திட்டுவா, தூங்க முடியல. ஆனால் நான் கொஞ்சம் ஓவர் தான், அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளை தூக்கத்தை கெடுக்கிற அளவு நாங்கள் பாடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்கள்கிட்ட காசு இல்லை, எங்கள்கிட்ட பணம் இல்லை, எங்கள்கிட்ட சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது, குளிக்கிறது இடம் கிடையாது, துணி மறைக்கிறதுக்கு இடம் கிடையாது, துணி மறைக்கிறது கூட இடம் கிடையாது. இருந்த செட்டையே பிரித்து போட்டோம். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றுமே இல்லை, வெறுமையான அந்த பூமி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த இடத்த நாங்கள் எப்படி இருந்திருப்போன்னு. நாய் மாதிரி இருந்திருப்போம் இல்லையா? என்ன எப்போ அதை தான் ஒரு டவலோட தான் என்ன பார்க்க முடியும். ஏன்னா பேண்ட காலத்தையும் நினச்சி போட்டிருப்போம். ஒரு டவல் மட்டும் தான் விட்டு நிற்போம். அரை நிர்வாண பக்ரியாக நின்றவர் என்னை கர்த்தர் இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் இஸ் சம்திங் கிரேட். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாட்டை நாங்கள் பாடி பாடி 4 மாடியும் கட்ட ஆரம்பித்தோம். எல்லா பக்கத்திலிருந்து எதிர்ப்புகளைகள் வந்தது. எல்லா கடங்கரெல்லாம் வரிசையாக வர ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னார்? விடாமல் கட்டு, இடைவிடாமல் கட்டு, நீ விடாமல் பாடு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாட போகிறோம், சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், அதிசயம் செய்திருப்பேன், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். விடிய விடிய பாடுனா அவளுக்கு தூக்கம் வருமா? வராது. விடிய கால வேளையில் ஒரு குளத்தை, அந்த வீட்டு முன்னாடி ஒரு தண்ணி பைப் இருக்கும். இந்த மொத்த 4 மாடி கட்டுறதுக்கு இவளை இடுப்பு தான் தண்ணி சுமந்தது. தண்ணி எடுக்க போனால் என்ன சொன்னால், அணைகிற விளக்கு தான் நல்லா பிரகாசிக்கும். என்ன பாட்டை பாடி தூங்க விடலை, ஒன்ன தேவன் என்ன செய்கிறாருன்னு பாருன்னு அழுகியோடு வந்து நின்றாள். தண்ணி எடுக்க விடலை, குடத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டா. ராத்திரி தூங்க விடலன்னு. நம்ம தேவனுடைய பாட்டை பாடுனா மற்றவங்க வேணால் பாலாட்டு பாடுன்னு நினச்சி தூங்கிடணும். நீ தூங்காமல் இருந்தால் உனக்கு பேர் இருக்குன்னு அர்த்தம். விடிய காலம் வேலையில் நாங்கள் அந்த பாட்டை பாடி இன்னொரு நாள் பாடிட்டு ஆண்டு சொன்னார், வைக்கிறேன் உன் மார்பகத்தில் கேன்சரு சொல்லி செய்வார். வைக்கிறேன் உன் மார்பகத்தில் கேன்சரு, அவ்வளோதான். பார்ட்டி ஒரு அரசு வேலை. திடீர்னு பார்த்தா 3 மாதம் மெடிக்கல் போட்டாச்சு. என் வேலைக்கு போகலையா, நம்ம மெடிக்கல் போட்டிருக்கோம். அந்த விஷயம் சப்ஜெக்டு சீக்ரெட்டு. 2003-4 நடக்கிற சம்பவம். கேன்சர், சத்தம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு. அவள் பேரே எனக்கு தெரியாது, பேரை சொல்லித்தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுதான் பேரே தெரியாது. அடுத்த ஒரு நாள், ஒரு 30 நாள் தாண்டி இருக்கும், விடிய இருக்கால வேளையில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்,
இதே பாட்டை தான் பாடியிருக்கான். அப்போ நம்ம பாடுவோம். அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மகனே கலங்காதே, என் மகளே திகையாதே. அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். உன் சத்துருவை இதோ நான் அடித்தேன். அவ்வளோதான், பாட்டை பாடி முடிச்சாச்சு. அவர் சத்துருவை அடிச்சேன்னு சொல்லிட்டார். விடிய கால வெளியில் 4 மணிக்கு டீ சாப்பிட போகிற பழக்கம் உண்டு. வெளியே வெட்டி பார்த்தாச்சுன்னா அவசர அவசரமாக ஒரு வாகனம் வந்து நிற்கிறது. அவசர அவசரமாக நாயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க. நான் டீ குடிச்சிட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் தூக்கிட்டு உள்ளே வச்சாங்க. அப்புறம் கருப்பு துணி எங்கேருந்து வாங்கி கட்டிட்டாங்க. நம்ம தேவன் நம்முடைய சத்துருக்களை அடிக்கிறவர்களையும் அவர் சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் யுத்தத்தின் தேவன், சப்தத்தின் தேவன் மாத்திரமல்ல, யுத்தத்தின் தேவன் கூட. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்க, உங்க சத்துரு 1000 மந்திரம் வைக்கலாம், அவர் மொத்தமா அழிச்சிருவாரு, நம்ம மொத்தமா காத்துருவாரு. அல்லேலூயா. ஒரு குடம் தண்ணி எடுப்பதற்கு தடை விதித்த மத்தியில 4 மாடி கட்டடத்தையும் கட்டி தீத்தாரு. அவங்க கல்லறையை கட்டி வச்சாரு. உற்சாகமா கையை தட்டலாம். 3 மாதத்திற்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணி 1.5 மாதத்துக்குள்ள வேலையை முடிச்சு போயிட்டாரு. அதான் நம்முடைய தேவன். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் அப்படிதான். நம்மை ஆசீர்வதிக்க வருஷங்கள் தேவையில்லை, ஒத்த வினாடி மொத்த ஆசீர்வாதம் பாதத்துல வந்து நிற்கும். இல்லைன்னா என்ன கேளு, இது கர்த்தர். அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவாய். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவன் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. நான் பாடி பாடி கட்டுனேன், நீங்க என்னை பாடி பாடி வீடுகளை கட்ட போறீங்க. அல்லேலூயா. அதனால என்ன பண்றீங்கன்னா, விடிய காலம் 4 மணிக்கு தூங்காதீங்க. ஆனால் 9 மணிக்கு ஜோத்தை முடிச்சு 10 மணிக்கு தூங்கிடுங்க. இந்த சினிமா பார்க்குற நாடகம் பார்க்கல நிறுத்திடுங்க. செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இரவு நேரத்தில் செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ராத்திரி உள்ள பிஸ்னஸும் வேண்டாம், ராத்திரி உள்ள வியாபாரமும் வேண்டாம். வியாபாரம் வேண்டாம். 4 மணிக்கு எழும்பி உங்களுக்கு ஜெபம் பண்ணாக்க தூக்கம் வரும் இல்லையா?
ஏன்னா பல்லு வைக்க மாட்டான், குளிக்க மாட்டோம். மற்றவங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு தான் ஜோம் பண்ணுவாங்க. நம்ம குளிக்காமல் ஜோம் பண்ணுற ஒரு பார்ட்டி ஒரு சபக்கை ஏற்றடலாம். எல்லோரும் எல்லாம் ஒரு சிலர் மேக்சிமம். நான் இப்போ இந்த 4 வரி சொல்கிறேன். இந்த 4 வரியை நீங்கள் பாடி அதிசய சாட்சி இங்கே சொல்ல போகிறீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு பொருளாதாரம், நகை இல்லாதவங்களுக்கு நகை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அல்லேலூயா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, அரசாங்கம் எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆசீர்வாத வேலை ஆசீர்வாத நிச்சயங்கள் உண்டு. என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிவாஜி கணேசன் சொல்லுவான் ஒரு இடத்துல, வளர்த்த கடா நெஞ்சில் பாயும், வளர்த்த கடா நெஞ்சில் பாயும். பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து காத்த கிளி. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். நான் வளர்த்த பச்சை கிளி நாளைக்கு வரும் கச்சேரி. எப்போ கேஸ் போட போகிற சொல்ல முடியாது. அதாவது ஒரு வழக்கறிஞர், அவருக்கெல்லாம் ஒரு ஜூனியர் மகன் லாஸ்ட்டில் தகப்பனை எதிர்த்து வாதாட போகிறாரு. அப்போ அவர் மனைவி இடத்துல வருத்தப்பட்டு, எனக்கு விரோதமாக வந்துட்டானா இவன் சின்ன பையன், எனக்கு எதிராக வாதாட வந்துட்டானா. அப்போ தான் இந்த பாட்டு பாடு. பாட்டு என்ன பாட்டு? பாட்டை திரும்ப சொல்லுங்க. பாலூட்டி வளர்த்த கிளி, அப்படி தானே? அப்படி தானே பாட்டு? அப்படி தானே? ஏ முறுக்கு, ஏ முறுக்கு எலும்பு. அந்த முறுக்குக்கு 2 குட்டி உண்டு இல்லை, அதில் ஒரு குட்டி எலும்பு சொல்லு, இளைய குட்டி. உனக்கு தான் அந்த சாட்சி. வா இங்கே வா. கேட்டாலே ஒரு கேள்வி. போன கூட்டத்தில் நினைக்கிறேன், தலையில் கை வச்சு ஜெபிக்கலான்னு பார்த்தா ஒரு ஆப்ரேஷன் எனக்கு ஆரம்பிச்சிட்டா. அதை இப்போ அவள் சொல்லுவாள், என்ன கேள்வி கேட்ட? சிவாஜி கணேசன் கேட்ட மகன் கேட்டது போல் இந்த ஊழியக்காரங்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்ட, எல்லாரும் கேட்க மாதிரி சொல்லு. ஞாபகம் இருக்கா? இருக்கா? அவள் சத்தமாக சொல்லு. எல்லாம் ஒரு 2 பிள்ளைங்க ஸ்கூல் லாக்டவுன் அப்போ பாஸ்டங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகணும் அப்படின்னு. இப்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பா அந்த செவியை கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கொரோனா காலம். கொரோனா. இப்போ கொரோனா நிறுத்தினது யார்? ஏசப்பா. இந்த 2 பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கொரோனா நிறுத்தி வச்சார். அன்னைக்கு நிறுத்தினார். அதான் உதாரணமாக வச்சு எனக்கு வச்சா பாருங்க ஒரு சூப்பர் ஆப்ரேஷன். அதையும் சொல்லி வீடு கட்டுறதுக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் வீடு கட்டணும்னு ஏசப்பாட்ட கேட்டேன். அவ்வளோ இல்லை, வேற என்னமா சொன்னேன், எனக்கு விரோதமாக சொன்ன, அதான் சொல்லு, அதை மறைக்காத. நான் சொல்ல வேண்டியது வரும். வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டல. அடுத்து பாஸ்டங்களை வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண கூப்பிட்டோம். எத்தனை வருஷமாக கூப்பிட்டேன்? நிறைய வருஷமாக கூப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் இங்கே 7 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இனி வாடகை வீட்டிலலாம் நான் இருக்க முடியாது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதான் வீடு கட்ட முடியும். அப்படி தானே சொன்னேன்? ஆமாம், அப்படி தான் வரல. கொஸ்டின் தான், இவன் வரல, நேரம் வரல. இப்போ என்ன பண்ணுற? இந்த 4 வரி பாட்டை பாடுற, உன் அப்பா வீடை கட்டுவாரா இல்லைன்னு பார்க்கல. என்ன பாட்டு? நான் இப்போ பாடினா பாட்டு வரணும். பாட்டு மறந்து போச்சா? அதிகாலை பொழுதில் நான் இருந்தேன், நான் உனக்கு அதிசயம் செய்திடுவேன். அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திடுவேன். துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய்.
இந்த பாட்டை 90 நாள் பாடு. போ வீடை கட்டி குடியாமரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. இவளுக்கு மட்டுமல்ல, எதை கேட்கிறீரோ அதை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. காசு இல்லை, பணம் இல்லை, லோனு இல்லை, வங்கியில் பணம் இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், அவ்வளோதான். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு வரதெல்லாம். வீடு கட்டணுமா, பாட்டை பாடுங்க. பிள்ளை பெற்றுக்கணுமா, பாட்டை பாடுங்க. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி ஸ்பெஷலாக கொடுக்குறாரு இந்த 4 வரிகளை. ஆகவே இந்த பாட்டை பாடுனீங்கன்னா பொக்கிஷ சாலைகள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும். அது மாற்று ஜாதியானாலும் சரி, புற ஜாதியானாலும் சரி, நீ பாடி பாரியா உன் கடங்கள் எல்லாம் அடைக்கலாம். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹல்லேலூயா. பேயோ பிசாசோ, மந்திரவாதமோ பில்லி சூன்யமோ, கொள்ளை வியாதியோ, சாபக்கேதுவான மரணமோ, ஒன்றுக்கும் கவலைப்பட்டாதீங்க. மறுபடியும் நான் பாடுறேன், நீங்களும் பாடுங்க உற்சாகத்துக்காக. சூப்பராக உங்கள் தேவைகளெல்லாம் மனசில் நினைச்சு 4 வரியை பாடுங்க. ஹல்லேலூயா. அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன், நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். துதித்தே துதித்தே மகிமைப்படுத்துவாய், துதித்தே துதித்தே மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.